ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவும் கீரையும் வச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன். அதுக்கு நான் வெந்தயக்கீரையை நல்லா கழுவி அலசி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதனோட கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு, இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி நான் வெந்தயக்கீரையும் எடுத்திருக்கேன். உங்கள் அளவுகளுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அரிசி மாவு நல்லா மொறுமொறுப்பு தன்மைக்காக தான். காரத்துக்காக காய்ந்த மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேங்க. அது கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் சேர்த்து பிசைகிறதால நல்லா மொறுமொறுப்பாக இந்த ஸ்நாக்ஸ் நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துருக்கேங்க. நீங்கள் கருப்பு எள் வேணும்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துருக்கேங்க. சேர்த்து எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். நம்ம சேர்த்த வெந்தயக்கீரை, கோதுமை மாவு இதெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கோதுமை மாவோட நம்ம வெந்தயக்கீரை சேர்த்துருக்கோம். வெந்தயக்கீரையை கட் பண்ணி சேர்த்ததால் அதை நல்லா பிசைகிறதால, நசுக்கி பிசைகிறதால நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நான் ஒரு 3 பாகமாக பிரிச்சுக்கிறேனுங்க. நான் எடுத்த மாவில் இது போல் ஒரு 3 பாகமாக நான் பிரித்து எடுத்துட்டேன். அதில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்து நல்லா திரட்டிக்க வேண்டியதுதாங்க. இது உங்களுக்கு இலகிடுச்சுன்னா இது கொஞ்சமாக திரும்பவும் நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இதுக்கு டைட்டாக மாவு பிசைஞ்சால் நல்லா எண்ணெய் எடுக்காது. எண்ணெய் எடுக்காமல் நல்லா நமக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ நமக்கு இது சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்க வேண்டியதுதாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இது போல் டைமண்ட் ஷேப் தான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யலாம். டீ டைம் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ குழந்தைகள் லீவ் விட்டு வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாக இது போல் நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்யலாம். வெந்தயக்கீரை சேர்க்குறதால கசப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? லைட்டாக சிறுங்கசப்பு இருக்கும், அவ்வளோதாங்க. நீங்கள் வேணால் கீரை இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சைடில் இருக்கிற அன்ஈவன் பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருந்தேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த கரண்டியால் அப்படியே சேர்த்து எடுத்து போட்டுடலாம். இதை பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இது போல் எடுத்து நீங்கள் போட்டு பொரிக்கும்போது அது வேக வேக உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இல்லை நம்ம கரண்டியால் எடுத்து விடும்போது கூட இது ஈஸியாக பிரிஞ்சு வருங்க. நல்லா ஈஸியாகவே இருக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதே போல் கரண்டியாலே எடுத்து போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரமே பொரித்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா 2 பக்கமும் மாற்றி விட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு முறை ரெடி ஆகிடுச்சு. 2வது முறையும் பாருங்கள். இது போல் நான் பொரித்து எடுக்கிறேன். வெந்தயக்கீரை கொஞ்சம் சிறுங்கசப்பாக தாங்க இருக்கும். ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு வெந்தயக்கீரை வேணான்னா இந்த இடத்துல கொத்தமல்லியோ புதினாவோ அதிகமாக கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கோதுமை மாவோடு சேர்த்து பிசைஞ்சு இது போல் செஞ்சிங்கன்னா நிறைய எண்ணெயும் எடுக்காதுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் செய்து டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது இல்லையா? அது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். இது போல் கையில் எடுத்திங்கனாலே பிரிஞ்சு வந்துடும். ஒன்றா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஈஸியாகவும் இருக்கும். நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. வீட்டில் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போதோ இல்லை நமக்கே எப்போயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும்போது 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யலாங்க. நீங்கள் இந்த கீரை இல்லைனாலும் வெறும் கருவேப்பிலை வச்சு கூட நம்ம செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ நான் மென்று சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க. மொறுமொறுப்பாக சுவையாக இருக்கும். கோதுமை மாவில் செய்கிறதால ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. அதையும் பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி.